வணக்கம். இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் பத்தி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். முதல்ல இந்த கந்த சஷ்டி கவசத்தை எழுதின தேவராய சுவாமிகள் அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். 1857 வல்லூரில் பிறந்தார், வீரசாமி பிள்ளைக்கு மகனாக. இவருடைய குரு ஸ்ரீ திரிசிபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவர்கிட்ட இருந்துதாங்க தமிழும் தமிழ் இலக்கணமும் இலக்கியத்தையும் கத்துக்கிட்டாரு. தமிழ் மேல கொண்ட ஈடுபாடு தமிழ் கடவுளான முருகன் மேலையும் அதீத பக்திய உருவாக்கிடுச்சுன்னு சொல்லணும். அந்த பக்தியின் காரணமா முருகன் மேல நிறையவே பாடல்கள் எழுதியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ரொம்ப பாப்புலர் ஆனது கந்த சஷ்டி கவசம். இவர் மேலும் சிவகவசம், ஷண்முக கவசம், சக்தி கவசம், நாராயண கவசம் கூட எழுதியிருக்காங்க. அப்புறம் 2 காவியங்களை கூட எழுதியிருக்காரு. குசேலோ உபாக்கியானம், சுத சங்கீதை அப்படின்னு. இந்த கந்த சஷ்டி கவசத்தை எந்த மாதிரி சூழ்நிலையில இவர் எழுதினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தீராத வயிற்று வலி, எந்த மருந்தாலும் குணப்படுத்தவே முடியாத வயிற்று வலியால ரொம்பவே அவதிப்பட்டவரு இதுக்கு முடிவு தற்கொலை தான் அப்படிங்கிற முடிவுக்கே போயிட்டாரு. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான தரிசனம் பண்ணிடலாமே அப்படின்னு திருச்செந்தூருக்கு போனாரு. தெய்வாதீனமா அன்னைக்கு கந்த சஷ்டியின் முதல் நாள். முருகனை தரிசனம் பண்ண உடனே வயிற்று வலி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டவரு, சரி கந்த சஷ்டியாவும் இருக்கு, இந்த 6 நாள் கந்தனுக்காக 6 நாள் விரதம் இருந்து ஒவ்வொரு படை வீடுக்கும் ஒவ்வொரு கவசமா பாடி நாம சூரசம்ஹாரத்தை தரிசனம் பண்ணலாங்கிற முடிவுக்கு வராரு. அதுக்கப்புறம் இந்த தற்கொலை பத்தி யோசிக்கலாங்கிற இதுக்கு வராரு. அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாரு. அதனால கந்த சஷ்டியின் முதல் நாள்ல இருந்து ஒவ்வொரு கவசமா பாடிக்கிட்டு வராரு. 6 கவசம் பாடி முடிச்சிடுறாரு. அவருடைய வயிற்று வலியும் காணாமலே போயிடுச்சு. ரொம்பவே சந்தோஷப்பட்டார். அப்படி உருவானது தாங்க இந்த கந்த சஷ்டி கவசம். திருச்செந்தூர்ல தான் முதல்ல பாடியிருக்காரு. ஆனாலும் இதுக்கு இன்னொரு ஸ்டோரியும் ஒரு சிலர் சொல்றாங்க. பழனியில தான் இவர் இந்த பாடலை பாடினாரு, கந்த சஷ்டி கவசத்தை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவரு பழனிக்கு யாத்திரை போகும்போது அங்க பல மனிதர்களை சந்திக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில வாழ்றத அவர் பாக்குறாரு. இந்த பிணி, மூப்பு, மரணம் சொல்லிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க. உடல்ல வியாதி காரணமா, மூப்பு காரணமா பலவித தொந்தரவுகளுக்கு ஆளாகி மக்கள் படுற அவதி, வறுமையினால இந்த மாதிரி படுற கஷ்டத்தை தாங்கிக்க முடியாம, இந்த எல்லா கஷ்டத்துக்கும் நிவர்த்தி தர மாதிரி நான் உனக்கு ஏதாவது செய்யணும், நீ ஏதாவது அருள் புரியணும் அப்படின்னு அந்த பழனி ஆண்டவர்கிட்ட இவர் மனதார வேண்டிக்கிறாரு. வேண்டிக்கிட்டு தூங்கிடுறாரு. அன்னைக்கு இரவு பழனி ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுத்து, நீ நினைச்சபடியே நடக்கும், நீ பாட்டு எழுதுன்னு அனுகிரகம் பண்றாரு. அந்த அனுகிரகத்தின் மூலமா உருவானதுதான் இந்த கந்த சஷ்டி கவசம்னு ஒரு சாரார் சொல்றாங்க. எப்படி இருந்தா என்னங்க, பாடலை எழுதினது தேவராய சுவாமிகள். நமக்காக, நம்மள மாதிரி கஷ்டப்படுற சாதாரண மனிதர்களுக்காக கொடுத்த வரப்பிரசாதமே இந்த கந்த சஷ்டி கவசம்தான். இந்த கந்த சஷ்டி கவசத்தோட பலன் என்ன? அது காப்பு பாடல் மூலமாவே தேவராயன் சுவாமிகள் சொல்றாரு. யாரெல்லாம் இந்த கந்தனை மனசார துதிக்கிறோமோ அவங்களுக்கு வல்வினை போகும். வல்வினை தீரா வீணை, தீரா வினை, அதாவது பூர்வ ஜென்மத்துல பண்ண வினைகளாகட்டும், இல்ல தெரிஞ்ச தெரியாமலோ செய்த பாவத்தின் வினையாகட்டும்,
அது எப்படி இருந்தாலும் நம்மளை சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நாம அனுபவிக்க வேண்டிய கர்மாவை அனுபவிச்சுதான் தீரணும். ஆனா அதை அனுபவிக்கணுங்கிற பக்குவத்தை நமக்கு கொடுப்பாரு. இல்ல அவரோட அனுகிரகத்துல அந்த கர்மா நம்மளை தாக்காம நம்மளை காப்பாத்துவாரு. அடுத்து துன்பம் போகும். மனிதர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம கஷ்டப்படுறோம். கோபம், பேராசை, இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ்க்கு அடிமையாகி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்ம நினைச்சு நம்ம அதை ஒரு பெரிய துன்பமா நினைச்சு வாழ ஆரம்பிச்சிடுறோம். ஆனா இதெல்லாம் துன்பமே கிடையாதுன்னு ஒரு தெளிவை ஏற்படுத்துறது தாங்க இந்த கந்த சஷ்டி கவசம். அடுத்து செல்வம் பெருகும். ஒரு மனிதனுக்கு செல்வம் ரொம்ப முக்கியம். செல்வமே இல்லாதவனால கடவுளை நினைக்க முடியாது. செல்வம் அதிகமா இருக்கிறவனாலையும் கடவுளை நினைக்க முடியாது. அதுக்கு நடுத்தரப்பட்டு இருக்கிற மக்களால மட்டும்தான் கடவுளை நினைக்கவே முடியும். ஏன் அப்படின்னா, வறுமையிலே வாழ்ற ஒருத்தனுக்கு பசி மட்டும்தான் அவங்களுடைய நினைவுல இருக்கும். பசியோட இருக்கிறவங்க கிட்ட தெய்வத்தை பத்தி போய் சொல்லவும் முடியாது, பாட சொல்லவும் முடியாது இல்லையா? அதே மாதிரி செல்வத்தை அதிகமா சேர்த்தணும்னு அதுலயே முனைப்போட இருக்கிறவங்களுக்கு அதுல மட்டும்தான் கவனம் இருக்குமே ஒழிய தெய்வத்துக்கிட்ட இருக்காது. ஆனா நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் தங்களுடைய தேவைகளை அப்பப்ப நிறைவேற்றிக்கிட்டு பகவான சரணாகதி அடைஞ்சுக்கிட்டு அவரோட நிழல்லையே பயணிக்கும் போது வாழ்க்கை ரொம்பவே அழகாகும். அவரை சரணாகதி அடைஞ்சிட்ட அவரோட அனுகிரகத்தினால நமக்கு வர வேண்டிய செல்வம் நம்மளை தேடி வரும், பெருகி வரும். அடுத்து நிஷ்டை கைகூடும். நம்ம எல்லாருக்குமே குறைவா இருக்கிறது இந்த யோகம்தான். அதாவது நம்மளோட மனசு பாத்தீங்கன்னா இந்த குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னா முடியவே முடியாது. அப்பேற்பட்ட மனசை ஒருமைப்படுத்துறதுக்கு, கான்சென்ட்ரேஷனை ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்ல நம்ம நிறுத்த வைக்கிறதுக்கு, அந்த ஒரு யோகத்தை கைகூட வைக்கிறதுக்கு இந்த கந்த சஷ்டி கவசம் உதவும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தேவராய சுவாமிகள் இந்த கந்த சஷ்டி கவசத்தை பகுதி பகுதியா பிரிச்சிருக்காருன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். முதல்ல கந்த பெருமான எழுந்தருள பண்றாரு. அதாவது அவரை புகழ்ந்து, இப்ப நம்ம ஒருத்தரை கூப்பிட்டு பேசுறோம் அப்படின்னா அவரோட பேரை சொல்லி நீ இதெல்லாம் பண்ணிருக்கன்னு அவரை பத்தி இன்னும் 2-3 வார்த்தைகளை நம்ம உயர்வா பேசும்போதுதான் அவங்க நம்மளே கவனிக்கவே ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரிதான் தேவராய சுவாமிகளும் கந்தனை கூப்பிடுறாரு, அவரை பத்தின பெருமைகளை சொல்றாரு, அவருடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கிறாரு. அடுத்து தன் பக்கம் ஈர்க்கப்பட்ட அந்த முருகப்பெருமானோட திருமேனிய வர்ணிக்கிறாரு. முடி முதல் பாதம் வரை, அதாவது திருவடி வரை, திருமுடி முதல் திருவடி வரை அங்கம் அங்கமா 6 முகத்தோன வர்ணிக்கிறாரு. அடுத்து நம்முடைய உடல் அங்கங்கள், ஏன்னா நம்மளோட லைஃப்லயே நமக்கு இருக்கிற பெரிய வெல்த், செல்வம் என்னன்னா இந்த உடம்பு தான். இந்த உடம்பு தான் நமக்கு மூலதனமா இருக்கு. இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஆரோக்கியமா இருந்துட்டா எல்லாமே கிடைச்சிடும். அப்போ இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு வேல் காக்கணும்னு ஒவ்வொரு வேலை கூப்பிட்டு அந்த வடிவேலனா இரு அப்படின்னு ஒவ்வொரு வேலா, செவ்வேலா, கனகவேலா, இப்படி கவசத்தை பாடுறாரு ஒவ்வொரு அங்கத்துக்கும். அடுத்து உடலை பாதுகாப்பு பண்ணியாச்சு. ஆனா வெளியில இருந்து வர ஆபத்தை எப்படி தடுக்கிறது? அதுக்கு ஒரு கவசம் வேணும் இல்லையா? அப்படி என்ன ஆபத்தெல்லாம் வரப்போகுது, அந்த மாதிரி ஆபத்தெல்லாத்தையும் சொல்லி அந்த மாதிரி வர ஆபத்து எல்லாத்தையும் நீதான் காப்பாத்தணும்னு அது ஒரு லிஸ்டே கொடுக்கறாரு. சரி, இது போதுமா? இல்ல, எனக்கு சுற்றி இருக்கிற நட்பு, உறவு எல்லாம் நட்போட இருக்கணும், அன்பா பழகணும். அரசனும் நாடாள்ற அரசனும் உலகாள்ற அரசனும் நமக்கு அனுகூலமா இருக்கணும்னு வேண்டிக்கிறார். அடுத்து அவரை வாழ்த்துறாரு. முருகப்பெருமான வாழ்த்திக்கிட்டே இருக்காரு. உன்னாலதான் நான் இந்த பாட்டியவே பாடுறேன்,
பாடி பாடி அகம் கரைந்த மாதிரி உன்னாலதான் பாடுறேன், ஆடுறேன், எல்லாமே உனக்கே உரியது அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்துறாரு. அடுத்து, நான் இது வரைக்கும் எத்தனை குறைகள் வச்சிருந்தாலும் சரி, இல்லை சிரி பிழைகள் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நீ என்ன மன்னிச்சுடு அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் பாலன் தேவராயன்னு தன்னை குறிப்பிடுறாரு. நான் ஒரு சின்ன குழந்தை, உனக்கு நான் சின்ன குழந்தை இல்லையா, அதனால நான் உனக்காக பாடின இந்த பாடல்களை யார் யாரு பாடுறாங்களோ அவங்களுக்கு கீழ்கண்ட விஷயங்கள் எல்லாம் கை கூடணும்னு சொல்றாரு. நவகிரகமும் அவங்களுக்கு நல்லது செய்யணும், 16 செல்வங்கள் கிடைக்கணும்னு அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் அவருடைய திருவடிகளை போற்றி சரணாகதி பண்றாரு. இதுதாங்க கந்த சஷ்டி கவசம். என் அப்பாவுக்கு முருகன் மேல அதீத ஈடுபாடு உண்டு. ஆனா அவர் எதுக்காக அவரை விரும்பினாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கும் சின்ன வயசுல இருந்து முருகனை ரொம்ப பிடிக்கும். இடையில தான் பெருமாள் மேல ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் நான் முருகனை என்னைக்குமே மறந்ததும் இல்லை, அவருடைய நாமத்தை பாடாம இருந்ததும் இல்லை. கந்த சஷ்டி கவசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை விட கந்த குரு கவசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கந்த சஷ்டி கவசம் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இது நான் சொந்தமா எக்ஸ்பெரிமெண்ட் கூட நான் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒரு 2-3 தடவை என் லைஃப்ல நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்ல நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினது தான் உங்ககிட்ட நான் இப்ப பகிர்ந்துக்க போறேன். நான் பெருமாளையே கும்பிட்டாலும் ராமநாமம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராமநாமம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கிருஷ்ணாவை கூப்பிடுவேன். ஆனாலும் நைட்டு தூங்கும் போதுங்க நம்மளை போட்டு யாரோ அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? நீங்களும் உங்கள சில பேருக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்திருக்கும். அந்த டைம் உங்களால பேச முடியாது, நம்மளை யாரோ போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும், மூச்சு விட முடியாது, கை கால்கள் சுத்தமா அசைக்கவே முடியாது. ஆனா நீங்க ஃபுல் கான்சியஸா இருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1 or 2 டைம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நேரத்துல நான் எல்லா நாமத்தையும் சொல்லியிருக்கேன். ராமாவை கூப்பிட்டுருக்கேன், கிருஷ்ணாவை கூப்பிட்டுருக்கேன், என் நரசிம்மனை கூப்பிட்டுருக்கேன். ஆனா கடைசியா கந்தனை கூப்பிட்டேன். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையிற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட, இந்த 4 வரி அது அப்படியே ரிலீஸ் ஆச்சு. இப்ப இருக்க சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல ஸ்லீப் பேராலிசிஸ் அட்டாக்னு சொல்றாங்க. பட் நாம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து இந்த காத்து கருப்பு பேய் பிசாசு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இல்லை கந்திருஷ்டி இதெல்லாத்தையும் நம்ம கேட்டு அப்படியே அந்த பயத்தோடய வளர்ந்ததுனால நம்மளால அது பயமா தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா அது அடுத்த ராத்திரியில திடீர்னு நடக்கக்கூடியது. எல்லாருமே ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது நம்மள யாரோ அப்படியே நெஞ்சில வச்சு அழுத்தும் போது நம்ம அந்த மூச்சு விட முடியாம, ஏன் நமக்கு ஹெல்ப்னு கத்த முடியாம, அசைய கூட முடியாம இருக்க சூழ்நிலையில என்னை காப்பாத்தினது கந்த சஷ்டி கவசம் தாங்க. ஏன் இந்த கந்த சஷ்டி கவசம் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்கு என் மனசுல கிடைச்ச பதில தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு தெரிஞ்ச அது நீங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நாம எப்படி கோவில்ல இருக்கிற சுவாமிக்கு தெய்வத்துக்கு நித்தம் பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி கும்பாபிஷேகம் இந்த மாதிரி சில பூஜைகள் யாகங்கள் எல்லாம் பண்ணி அந்த தெய்வத்துக்கு சக்தி உருவேற்றமோ அதே மாதிரி தாங்க நாம பாடுற பாடல்களும் பக்தி பாடல்களும். இந்த கந்த சஷ்டி கவசத்தை நம்ம ஆதி காலத்துல இருந்தே சின்ன வயசுல இருந்தே காலையில ஈவினிங்லன்னு இந்த பாடல்கள் நம்ம வீட்டுல எல்லா வீட்லயும் ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பாடல்களை பாடுறவங்க அதிகம், அவங்களுடைய நம்பிக்கை அதை விட அதிகம். அதுவே இந்த பாடலுக்கு அதீத சக்தியை கொடுக்குதுங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாம இன்னொரு வருஷம் நான் சொல்லணும்னா, இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு யாருமே இல்லை, நீதான் கதி, உயிரையே விடணுங்கிற துணிஞ்ச எனக்கு நீதான் கதி அப்படின்னு ஒரு பிரச்சனையோட
விளிம்புல நின்னுகிட்டு பகவானே எல்லான்னு பகவான நினைச்சு பாடுற பாடல்களும் நாமங்களும் சக்தி வாய்ந்தது. அதுல ஒண்ணுதாங்க இந்த கந்த சஷ்டி கவசம். நீங்க நாராயணியம், ஸ்ரீமன் நாராயணியம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குருவாயூரப்பனுக்காக பாடின பாட்டு. நாராயண பட்டத்திரி பாடியிருப்பாரு. அவரும் பாத்தீங்க அப்படின்னா தீரா வாத நோயால ரொம்ப பாதிச்சு குருவாயூரப்பன் கிட்ட போய் அவர்கிட்ட உக்காந்து 100 நாள் பாடின பாடல். அந்த பாடல் பாடி முடிச்சதும் அவருக்கு அந்த வயிற்று வலி தீர்ந்துச்சு. இந்த எக்ஸ்ட்ரீம்ல போய் அவங்க அந்த பாடுற பாடலுக்கான அந்த வைப்ரேஷனும் சக்தியும் அபரிமிதமா இருக்குங்கிறது தாங்க உண்மை. அதே மாதிரி கஜேந்திர மோட்சம். கஜேந்திர மோட்சத்துல பாத்தீங்கன்னா அந்த யானை கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கத்தும். அந்த ஆதி மூலமேங்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான நாமம். அதே மாதிரி திரௌபதி, பஞ்சபாண்டவர்கள் சபையில இருக்காங்க. துரியோதனர்கள், கௌரவர்கள் எல்லாருமே அத ஒரு சபையில தன்னை அவமானப்படுத்துறாங்கன்னு உடனே எனக்கு யாருமே இல்ல, கண்ணா நீதான்னு கோவிந்தான்னு அவரை கூப்பிட்டாங்க பாத்தீங்களா? 2 கையும் விரிச்சு. அந்த கோவிந்தாங்கிற நாமத்துக்கு பவர் ஜாஸ்தி. இதுதாங்க நான் சொல்ல வந்தது. ஸோ நீங்க உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த இம்பார்ட்டண்ட்டான சில நாமங்களை தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க. முக்கியமா இந்த கந்த சஷ்டி கவசத்துல வர அந்த 4 வரியை மறக்காம சொல்லி கொடுங்க. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வரக்கூடிய ஆபத்துகளை அந்த கந்தன் கண்டிப்பா போக்கிடுவாரு. வேலுண்டு வினையில்லை. அந்த வெயில் இருக்க நாம பயப்படவே தேவையில்ல. அவர் என்னைக்குமே நமக்கு துணையா இருப்பார். தேங்க்யூ.